ஹாய், காஸ் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி எப்படி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நமக்கு தேவை எக்ஸ் ஒய் இசட்டோடைய வேல்யூ. அப்போ 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 1 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எப்படி எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. சரி, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி மெத்தடுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா எந்த ஃபார்மு? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் the above equation. The above system of equation is எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ax is equal to b. அதான நம்ம ப்ரொசீஜரில் பார்த்தோம். ஏங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறது தான் ஏ. ஓகேவா? அப்போ எழுதலாமா? சரி, பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2 1 4 இல்லையா? அப்போது 2 1 4 ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோ 8 -3 2 சைனோட தான் எழுதணும். ஓகேவா? அப்போ 8 -3 2. தேர்ட் ரோ தேர்ட் ஈக்குவேஷனோட இது 4 11 -1. அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய ஏ மேட்ரிக்ஸ். அடுத்தது என்ன இருந்தது? எக்ஸ் இல்லையா? எக்ஸுங்கிறது வேரியபிள். இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது? எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள் இருக்கு இல்லையா? அது காலம் மேட்ரிக்ஸாக மட்டும்தான் எழுதணும். அப்போ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி. பிங்கிறது அதுவும் காலம் மேட்ரிக்ஸ் தான். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது என்னது? 12 20 33. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட், கொடுத்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏவும் பியும் சேர்த்து எழுதுறது தான். ஓகேவா? அப்போ ஏபி சேர்த்து எழுதுனா உங்களுக்கு என்ன வரும்? லாஸ்ட்டாக ஒரு காலம் ஆட் பண்ணிக்கணும். இந்த பியோடைய வேல்யூவை இந்த லாஸ்ட் காலமில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறது தான். அப்போ என்னது? உங்கள் மேட்ரிக்ஸு 2 1 4 லாஸ்ட் நம்பர் 12. அப்போ 8 -3 2 20 4 11 -1 33. அவ்வளோதான். இந்த லாஸ்ட் காலமை அப்படியே லாஸ்ட் காலமாக வந்து இந்த பி மேட்ரிக்ஸை பி காலம் மேட்ரிக்ஸை அப்படியே பேஸ்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. இதை நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நம்ம எய்ம் என்னது? உங்களுடைய இந்த ஏ மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது? இந்த டயகனல் பாயிண்ட்டு, இந்த டயகனல் பாயிண்ட்டு கீழே இருக்கிற இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? 0வாக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம 0வாக சேஞ்ச் பண்ணிட்டாலே நமக்கு முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த 3 பாயிண்ட் என்னது? இந்த 8 4 11 அதானே? இதானே உங்கள் டயகனல் பாயிண்ட்டு மேட்ரிக்ஸுக்கு. ஏக்கு பியை விட்டுருங்க, ஏக்கு, ஏன்னா உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த 8 4 11 இந்த 3 பாயிண்ட்டை 0 ஆக்கிறது தான் உங்களுடைய எய்மே. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 0 ஆக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 4 0 ஆக்கணும்னா இது என்னது? ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? அதனால் R1ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து R2, இது R3. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. நான் ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. சரி, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 4ஐ எப்படி 0 ஆக்கணும்னா நீங்கள் எந்த ரோவை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. எனி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னா ரோ வைஸ் தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ ரோ வைஸில் நான் ரோ ஏக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ என்னென்னா நீங்கள் எந்த ரோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆடு சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எந்த நம்பர்ஸ் எந்த அப்ளிகேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எனக்கு இது 0 ஆக்கணும். மேத்தமெட்டிக்கல் ரூலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இதை கூட சப்ராக்ட் பண்ணாலே எனக்கு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த இடத்துல 4 வந்துருமா? இப்போ 4 - 4 0 தானே? அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த கூட ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணால் இந்த நம்பர் 0 ஆகிடுமா? அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஐடியா. சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? அப்போது இஸ் ஈக்குவலன்ட் டு இது ஈக்குவலன்ட்டு சிம்பிள். ஓகேவா? ஈக்குவலன்ட் டு இப்போ நான் லாஸ்ட் ரோவை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ரோவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே எழுதிக்கலாம். 2 1 4 12 8 -3 2 20. ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் ரோவில் நான் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இங்கே எழுதிடணும் கீழே. ஓகேவா? என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்? நியூ R3 தான் சேஞ்ச் ஆக போகுது. இந்த R3ஐ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்னா R3 - 2 R1. ஓகேவா? அந்த என்ன பண்ண போகிறோங்கிறத எழுதியிருக்கோம். அப்போ சைடில் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா?
அப்போது R3 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? R3ங்கிறது என்னது? 4 11 -1 33. அடுத்தது 2R1. அப்போ R1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 4 2 8 24 இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணால் தானே R3 - 2R1 கிடைக்கும். அப்போ சப்ராக்ஷனா சைன் இல்லையா? அப்போ இது 4 இது 0 ஆகிடும். 11லேருந்து 2 போயிடுச்சுன்னா உங்களுக்கு -9, இதுவும் -9. இப்போ லாஸ்ட் நம்ம 33 கூட சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு என்னது? ப்ளஸ் லைன். சாரி, இதுவும் ப்ளஸ் லைன் தான். ஓகேவா? 9 -9 + 9. ஓகேவா? அப்போ உங்களுக்கு நியூ R3யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 0 9 -9 + 9. ஓகேவா? புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை R2ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய நியூ R3. கரெக்டாக நீ எந்த ரோவை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ரோவுக்கு நேராக என்ன ஆப்ரேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். வேறு எந்த லைன்லையும் எழுதக்கூடாது. நீ எந்த ரோவை மாற்றிருக்கீங்களோ அந்த ரோவில் தான் எழுதணும். சரி, அடுத்தது இப்போ ஒரு நம்பர் 0 ஆக்கிட்டோம். ரிமைனிங் எனக்கு என்னென்ன நம்பர் இருக்குது? இப்போது இதான் டைனல் பாயிண்ட் அப்படின்னா இந்த 8ம் 9ம் தான் இருக்குது இல்லையா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்? நான் 8 சூஸ் பண்ணுறேன். ஏன் 8 சூஸ் பண்ணுறோம், 9 சூஸ் பண்ணலன்னா, இன்கேஸ் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை 9ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 9 9 0 ஆகிடும். ஆனால் இதை 9ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 18 கிடச்சிருக்கும். 18 - 0 18 ஆகிடும். இப்போ தான் நீங்கள் 0வாக கஷ்டப்பட்டு மாற்றிருக்கீங்க. அப்போ இந்த நம்பரை மறுபடியும் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும்? இது நான்-0 நம்பர் ஆகிடும். இது 0 ஆகிடும். ஓகே தான். ஆனால் இது நான்-0 நம்பர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இதை வேறு 0 ஆக்கணும். ஓகேவா? அப்போ இது நிறைய ஒர்க் எனக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். திரும்பி அதே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 0வை எப்போவுமே நான்-0வாக மாற்றிடாதீங்க. 0 0வாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு நான்-0 நம்பரை மட்டும் எப்படியாவது 0வாக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சிம்பிளாக ஒர்க் முடியும். ஓகேவா? சரி, அப்போது நான் இங்கே மேலே இருக்க இதை சூஸ் பண்ணிக்கலாமா? 8 வந்து 0 நான் என்ன பண்ணோம்? இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரோவை 4ஆல் மல்டிபிள் பண்ணேன். சேம் ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ரோ தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு தேர்டாக அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ 2 1 4 12 செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ண போகிறோம். 0 9 -9 + 9 அவ்வளோதான். இப்போ செகண்ட் ரோவை எப்படி மாற்ற போகிறோம்? R2 - 4 × R1. ஏன்னா R1ஆல் 4ஆல் மல்டிபிள் பண்ண தானே உங்களுக்கு 8 கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு வரலாம் பார்க்கலாமா? அப்போ R2ங்கிறது என்னது? 8 - 3 2 20. அடுத்தது 4R1. 4R1ங்கிறது R1-ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணுறது. இப்போ 8 4 16. இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணது 4 8 இல்லையா? அப்போ சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? R2 - 4R1 வேல்யூ இல்லையா? இது 0. இது சப்ராக்ட் பண்ணும்போது -7. இதை பண்ணும்போது -14. இங்கே உங்களுக்கு மல்டிபிள் சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? -28 கிடைக்கும் இல்லையா? அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எழுதிக்கலாமா? எனக்கு என்ன கிடச்சிருக்கு? R2 - 4R1க்கு எனக்கு -7 -14 -28. ஸோ இதை நம்ம இப்போ இங்கே ஃபில் பண்ணிக்கலாமா? அப்போ உங்களுக்கு என்ன இருந்திருக்கு? 0 -7 -14 -28. இதுதான் உங்களோட நியூ R2 இல்லையா? ஓகே, இப்போ ரிமைனிங்கில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு? இந்த காலம் வைஸில் பார்த்தீங்கன்னா இதில் ரிமைனிங் வந்து 9 மட்டும்தான் இருக்குது இல்லையா? இந்த ரோ காலம் பார்த்தீங்கன்னா டைகனலில் பிலோ டைகனல் 9 மட்டும். இப்போ 9 0 ஆக்கினா போதும். சரி, இப்போ 9க்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரோவை சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ரோ சூஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த 0 இருக்கிறது இதை 9ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம அஸ்யூஷுவலாக பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே 9ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 18 ஆகிடும். 18 - 0 இங்கே 18 வந்துடும். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும் இதை 0 ஆக்கிறதுக்கு. அப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இது 0வாகவே இருக்கிற மாதிரி இதை 0வாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? இந்த 2 ரோவை எடுத்து கம்பேர் பண்ணிக்கிட்டா நீங்கள் இதில் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலும் இங்கே 0 இருக்கிறதுனால இங்கேயும் 0 தான் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அப்போ 0 இருக்கிற ரோவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஃபஸ்ட்டு இதுக்கு மேலேயும் 0 இருக்கிற மாதிரி ரோவை எடுத்துக்கிட்டா தான் கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 0 வந்து நான் 0வாக மாறாது. ஓகேவா? சரி,
அப்போது இது ரெண்டு பாரு ஒரே டேபிளில் வரல. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரே டேபிளில் இருந்தது, அதோடைய மல்டிபிள்ஸாக தான் இருந்தது. இப்போ 2, 4, 8 எல்லாம் ஒரே டேபிளில் வர நம்பர், அதோடைய மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டீங்க. ஆனால் 7ம் 9ம் ஒரே டேபிளில் வராது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் ரோவை 9ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தேர்ட் ரோவை 7ஆல் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடும். இது ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா என்னென்னா, இந்த R2 இருக்குது இல்லையா, R2வை இங்கே 7 இருக்குது, கீழே 9 இருக்குது. இங்கே எனக்கு என்ன வேணும், 9 தான் இங்கே கிடைக்கணும் இல்லையா? அப்போ 9 வரணும்னா 9 எனக்கு நியூமரேட்டரில் வரணும். ஆனால் 7 இருக்கக்கூடாது. நான் 7ஐ கேன்சல் பண்ண போகிறேன்னா டிவைட் பை 7. அப்போ 7 கேன்சல் ஆகிட்டு 9 வந்துடும் இல்லையா? அப்போ எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த 7 9ஆக மாறுது? 9/7. 9/7ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 கேன்சல் ஆகிட்டு 9 மட்டும் வந்துடும். அப்போ அந்த ரோ ஃபுல்லாகவே இப்போ நம்ம எதால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? 9/7ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இது ஈஸி மெத்தட். ஒரே ஒரு டைம் மல்டிபிள் பண்ணால் போதும். முன்னே நான் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணணும் இல்லையா? இது கொஞ்சம் ஈஸியாக சேவ் ஆகும் வாக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரோவை தான் மாற்ற போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே எழுதிக்கணும். 2, 1, 4, 12, 0, -7, -14, -28. இப்போ இந்த தேர்ட் ரோவை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். தேர்ட் ரோ எப்படி மாற்ற போகிறோம்? R3 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆட் பண்ணாலே 0 ஆகிடும் இல்லையா? இப்போ ப்ளஸ் 9/7ஆல் R2வை மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா? 9/7 × R2. அப்போ பண்ணலாமா? சைடில் ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்போ R3யோடைய வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு R3 எழுதிக்கணும் இல்லையா? 0, 9, -9 + 9. அடுத்தது என்னது? 9/7 × R2வோடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் 9/7ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும்? 0. இந்த 7 கேன்சல் ஆகிட்டு -9. இங்கே -14 × 9/7. இப்போ 7ஆல் அடிச்சிங்கன்னா 7 2s are 14. அப்போ 2 இருக்குது. 9 2s are 18. அடுத்த நம்பர் -28. 9/7. 4 7s are 28. அப்போ -36. அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணாலே உங்களுக்கு 0 ஆகிடும் இல்லையா? அப்போ 0 0 என்னது? R3 + 9/7 R2வோடைய வேல்யூ இல்லையா? சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 27. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் -27. அப்போ இதுதான் உங்களுடைய நியூ R3. அப்போ நியூ R3 என்னது? 0 0 -27 -27. அதுதான் உங்களுடைய நியூ R3. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ ட்ரையாங்கிளாக மாறிடுச்சான்னு பாருங்கள். இந்த வேல்யூ கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம 0 ஆக்கிட்டோம் இல்லையா? அப்போ இது என்னது? அப்பர் ட்ரையாங்கிளாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்னது? நம்ம எக்ஸ் வேல்யூஸ் X, Y, Z கண்டுபிடிக்கிறதா வேலை. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அது எதோடைய கோஎஃபிஷியண்ட்டாக எழுதணும்? எக்ஸோட கோஎஃபிஷியண்ட் தானே எழுதணும். இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே 2 எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட், இந்த 8 எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட், இந்த 4 எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட். அப்போ 11ங்கிறது என்னது? ஒய்யோடைய கோஎஃபிஷியண்ட். -1ங்கிறது இசட்டோடைய கோஎஃபிஷியண்ட். அப்போ இந்த லாஸ்ட் நம்பர்லாம் இசட்டோடைய கோஎஃபிஷியண்ட், செகண்ட் நம்பர்லாம் ஒய்யோடைய கோஎஃபிஷியண்ட், ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாமே எக்ஸோட கோஎஃபிஷியண்ட் இல்லையா? சரி, அப்போ அந்த வேரியபிள் இந்த இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முன்னாடி இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்பர் ட்ரையாங்குலராக மாற்றிட்டு இப்போ ஃபைனலாக மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மேட்ரிக்ஸை மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு போக போகிறோம். ஓகேவா? அப்போ கொண்டு போனால் உங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்கள். சால்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டேன். மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணால் ஈஸி, அதனால் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈக்குவேஷனுக்கே நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தேர்ட் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ எக்ஸோடைய வேல்யூவே இல்லை, 0. இது ஒய்யோட இது இல்லையா? ஒய் கோஎஃபிஷியன்ட் 0ங்கிறதுனால ஒய்யுமே இல்லை. இதுதான் இசட்டோட இது. இப்போ இசட்டோட வேல்யூ இருக்குது -27 இசட் ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க நம்பர் இல்லையா? -27. அப்போ 27 கேன்சல் ஆகிட்டு இசட்டோட வேல்யூ உங்களுக்கு 1 கிடச்சிருச்சு. ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸ் 0, ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ -7y ப்ளஸ் -14 இசட்டும் இருக்குது ஈக்குவல் டு -28. இப்போ இசட்க்கு பதிலாக நம்ம 1 கொடுத்தா என்ன வரும்? -14 × 1
இசட்டோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ -28. அப்போ -7y ஈக்குவல் டு -28 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு +14 இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன வரும், -14 கிடைக்குமா. அப்போ -7y ஈக்குவல் டு -14, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 7ஆல் அடிக்கும் போது 7 2 சார் 14, அப்போ y வந்து 2. இப்போ எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. எக்ஸோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இது புரிஞ்சிச்சு தானே உங்களுக்கு. சரி, எக்ஸோட வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 2x, இங்கே எல்லா வேல்யூவுமே இருக்குது, எதுவுமே 0 இல்லை இல்லையா. இன்ட்டு 4 12 4z ஈக்குவல் டு 12. இப்போ இசட்டோடைய ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம தெரியும் கண்டுபிடிச்சிருக்கோம், அது இதில் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அப்போ 2x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் 4 இன்ட்டு இசட்டோடைய வேல்யூ, அப்போ 4 12. இது வந்து 6ஆ, இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -6. 12 - 6 6 தான். அப்போ 2x is equal to 6. இதை அடிச்சுன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அப்போ x equal to 3. அப்போ உங்களுடைய சொல்யூஷன் என்னது, x equal to 3, y equal to 2, z equal to 1. அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய சொல்யூஷன் ஃபார் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அந்த 3 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே XY Z இதுதான். புரிஞ்சுச்சா. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஓகே, தேங்க்யூ.